நம்ம விஜய் சாருடைய கடைசி படமாக உருவாகி வரும் ஜனநாயகன் அடுத்த வருட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அதே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்க பராசக்தி படமுமே வெளியாகுதா. இந்த போட்டியை தான் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது நிலவரப்படி பராசக்தி பொங்கலுக்கு வருமா அப்படின்ற கேள்விக்குறியுமே ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. ஏனென்றால் சமீபத்துல இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீடு அலுவலகத்துல அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க. இதற்கு எதிராக தொடர்ந்த வழக்குல அமலாக்கத்துறை சோதனை தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே பராசக்தி படத்துடைய ரிலீஸ் தள்ளி போகும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதே போல விஜய் சார் கூட இந்த அமலாக்கத்துறை சோதனை விவகாரத்துல கருத்து தெரிவித்து அறிக்கை விட்டிருந்தாரு. மேலோட்டமாக பார்த்தால் இது தமிழக அரசிற்கு எதிராக இருக்கும். ஆனால் பராசக்தி ரிலீஸ் தள்ளி போக வேண்டும் அப்படின்ற காரணமுமே மறைமுகமாக இருந்ததை புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்படி விஜய் சார் சிவகார்த்திகனுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் கோட் திரைப்படத்துல துப்பாக்கியை புடுங்கி சிவா அப்படின்னு சொன்னதே தளபதி விஜயவர்கள் தான். அவர் அப்படி செய்யவே மாட்டார் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த கேஸ் முடிவுக்கு வந்திருக்காம். ஆகையால பராசக்தி படத்துடைய படப்பிடிப்பை மீண்டுமே ஆரம்பிச்சுட்டாங்களா. சோ சொன்ன தேதியில அதாவது அடுத்த ஆண்டு பொங்கல் தினத்தையொட்டி தான் சிவகார்த்திகனுடைய படம் ரிலீஸ் ஆக உள்ளதாக உறுதியான தகவலுமே தற்போது வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ துப்பாக்கியை கொடுத்த தளபதி விஜயவர்களை எதிர்த்தே சிவகார்த்திகன் அவர்கள் போட்டியிடுறார் அப்படின்னு பலருமே கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.